நடிகர் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்தோட நடிப்பில் அடுத்த படம் லால் சலாம். படம் இன்னும் 3 நாட்களில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நைட்லேருந்து இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. படம் பிப்ரவரி 9ஆம் தேதி கிரிக்கெட் பேஸ் பண்ணின பொலிட்டிக்கல் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணோட நடிப்பில் அடுத்த படம் ஓஜி. ஓஜி படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி வெளியாகிருக்கு. செப்டம்பர் 27, 2024 இந்த வருஷம் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜ் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி செப்டம்பர் 27, 2024 அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சசிகுமார் அவர்கள் நடிக்கும் அடுத்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிப்ரவரி 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. பிப்ரவரி 8 ஈவினிங் 5 மணிக்கு சசிகுமாரோட அடுத்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக டெவில் படத்தோட ஸ்னீக் பிக் மற்றும் லவர் படத்தோட ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆகியிருக்கு. டெவில் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது மற்றும் லவர் படம் பிப்ரவரி 9ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு டெவில் படம் மற்றும் லவர் படத்தோட அஃபிஷியல் ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் ஆர்யாவோட நடிப்பில் அடுத்த படம் மிஸ்டர் எக்ஸ். ஆர்யா, கௌதம் கார்த்தி அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் படத்தை இயக்கிய டைரக்டர் மனு ஆனந்த் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் ஆர்யா அவர்கள் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவை ஷேர் பண்ணி ஷூட்டிங்ஸ் போய்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ட்ரீசர் கமிங் சூன்னு அறிவிச்சிருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அயலான். அயலான் படம் பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில். இப்போ இந்த படம் அஃபிஷியலாக ஓடிடி ரிலீஸ் தேதி சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளம் அறிவிச்சிருக்காங்க. படம் அஃபிஷியலாக பிப்ரவரி 9ஆம் தேதி சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. லோகேஷ் கனகராஜ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் இணைஞ்சி புதிய மூவியா இல்லைனா புதிய ஆல்பம் சாங்கானு தெரியல. இப்போ அஃபிஷியலாக ஒரு அப்டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. RKFI ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் இணையற முதல் ஆல்பமா இல்லை புதிய படமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இப்போ இந்த அப்டேட்ஸை அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க.